பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. வணக்கம். லக்ஷ்மி நாராயணா யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு நாங்கள் கதிர்காமம் மலைக்கு ஏற போகும் வழியில் ஒரு ஜோதிலிங்கம் என்ற இடத்துல நாங்கள் வந்து வீடியோ ஒன்று எடுத்துருக்கிறோம். நீங்களும் போய் பாருங்கள். எங்களோட சமயம் அழிஞ்சு கொண்டு போகிற ஒரு கட்டத்தில் கலியுக முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜோதி லிங்கம்னு சொல்லி எங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். எல்லாம் வடிவாக எடுத்திருக்கிறோம். பார்த்து நீங்களும் பாருங்கள். நன்றி. இது வந்து சோமநாதர் கடவுள், சரியா? இது வந்து குஜராத்தில் முதல் விக்ரமாதித்தனால கட்டப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முதல் விக்ரமாதித்தனால கட்டப்பட்டது. இதை நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஜோதி கடவுள் வந்து ஜோதி வடிவானவர். அவர் என்ன செய்யறோம், அவரை நாங்கள் லிங்க வடிவத்தெல்லாம் வச்சு வணங்குறோம். அந்த நேரத்தில் கடவுள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வந்து இப்ப உலகத்துல வந்து என்ன நடக்குது, இப்ப கடவுளை தேடி அலையிற நேரத்துல, அன்பு அமைதி சந்தோஷத்தை தேடி அலையிற நேரம் தான் வந்து கடவுள் வந்து பிரசன்னமாகி எங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ நாங்கள் எங்களை யாரு, கடவுள் யாரு அப்படி என்ற ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அதனாலதான் இப்ப இந்த விக்ரமாதித்தன் கட்டப்பட்ட சோமநாதர் ஆலயத்தை வச்சு வழிபடுறோம். அப்ப அதே மாதிரி 11 லிங்கம் அங்கே இருக்குது. எல்லாமே 12 லிங்கம். நீங்க இந்தியாவில நாங்க இங்கதான் அந்த இதுகள் வந்து இந்தியா தான். அப்ப அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்ப அதுல நாங்க வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அதை நினைவு மூலம் அந்த கடவுளை நினைவு செய்யறோம். அதை நாடி மக்களுக்கு நன்மை அளிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தியானம் மூலம். நல்ல விஷயம். தியானம் தானே செய்யறோம். இதை பற்றி தியானம் தான். கடவுளை எப்படி நாங்க நினைக்கிறது, நான் யாரு, கடவுள் யாருன்றத நினைவு செய்யறது, அதுதான் செய்யறது. இது நல்ல விஷயம் தானே. எல்லா ஆத்மாக்கள் மரணத்துக்குமே நல்ல விஷயம் தான். அதர் கடவுள் குஜராத்ல இருந்து அது கொண்டு வரப்பட்டது. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து 2000 வருஷத்துக்கு முதல் அநாதில அதைத்தான் கலப்படம் இல்லாம வணங்கப்பட்டது சோமநாதர் ஆலயம். இப்ப சோமநாதர் ஆலயம் வணங்கப்பட்டதுல இருந்து அது வந்து விக்ரமாதித்தனால கட்டப்பட்டது அந்த ஆலயம். அதுல இருந்துதான் நாங்க கடவுள் வந்து ஜோதி வடிவானவர். நாங்க சொல்றோம் தானே, சர்வ வியாபி, எல்லா இடத்தையும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கடவுள் வந்து ஜோதி வடிவானவர்ன்னு சொல்றதுக்கு பக்தி மார்க்கத்துல வந்து நாங்க வணங்கக்கூடியது வந்து ஜோதியை வச்சு வணங்க இயலாது. அதனால லிங்க வடிவத்துல வச்சு வணங்கலாம். அதான் விக்ரமாதித்தனால முதலாவது கட்டப்பட்ட சோமநாதர் ஆலயம் அதுதான் குஜராத்ல. அதனாலதான் அது நாங்க வணங்கி கொண்டிருக்கோம். இப்ப என்ன செய்யறாரு கடவுள் எங்களுக்கு வந்து, அவர் வந்து சோமநாதர் ஆலயம் அமிர்தத்தை கொடுக்குறாரு, ஞான அமிர்தத்தை கொடுக்குறாரு. ஏன், அவர குழந்தைகள் எல்லாம் சரியான வழி நடக்கணும், எல்லா அன்பு அமைதி சந்தோஷம் இல்லாம இருக்கிறபடியால அவங்க வந்து அவர் கடவுள் ஆறு, நான் யாரு, இப்ப நான் ஒரு ஆத்மா, அவர் வந்து பரமாத்மா சிவன். அப்ப அதனால அந்த இதை எடுத்து, அந்த ஞானத்தை எடுத்து எங்களோட வழி எப்படி நடக்கணும், நாங்க எங்க போகணும், நாங்க எங்க இருந்தோம் அப்படி என்ற வழியை இப்ப வந்து அவரு காட்டி கொண்டிருக்கிறார். அப்ப முதலாவது செய்யப்பட்ட ஆலயம் அதுதான் 2000 வருஷத்துக்கு அனாதில. இங்க வந்து 11 லிங்கத்தை வச்சிருக்கிறோம். 11 லிங்கத்தை வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு கண்காட்சி ஆட்டம், எல்லாரையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி எல்லோரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் மேலே இருக்கு, ஒரு லிங்கம் உள்ளே இருக்கிற. ஒவ்வொரு லிங்கம் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் செய்யப்பட்டிருக்கு. பார்க்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி சொன்னால், எங்களை கடவுளை எங்களுக்கு அடையாளம் கட்டுற போல செய்து கொண்டிருக்கீங்க. பேர் எங்களுடைய நம்ம வந்து இப்படி எங்களோட சமயம் இப்படி அழிஞ்சு கொண்டு போகிற கட்டத்தில் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை
கண்டிப்பாக பாராட்டியாக வேணும். நீங்களும் பார்த்து அருள் பெற்றுக்கொள்ளுங்கோ. அவ்வளோ பேருடைய வேற இல்லாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. பயனொரு லிங்கம் பயனொரு வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அதை பற்றி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, நாங்களும் கேட்போம். வாங்கோ. சரி சொல்லுங்க. சரி பாருங்க, இப்போ நாங்கள் இங்கே ஒவ்வொரு மனுஷருக்கும் அது ஒருத்தட்டு சுயமாற்றத்தை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். ஒரு மனுஷர் நாங்கள் வெளியில் போய் நாங்கள் எவ்வளோ அறிவுகளை நாங்கள் பெறுறோம், எவ்வளோ படிக்கிறோம். ஆனால் எப்படி சுயமாக நாங்கள் அதில் எங்களுக்குள்ள இருப்போம். உதாரணத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நான் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது, அதுக்கு ஒரு வழி வேணும் தானே. அப்படி நாங்கள் இங்கே சுயமாக எங்களை மாற்றுறதை பற்றி தான் நாங்கள் இங்கே முழு பாடத்திலும் படிப்பிக்கிறோம். இங்கே பாருங்க, முதல்ல எங்களோட ஒரு மனுஷன் வாழ்க்கையில எண்ணத்துல மனசுல இருந்தால் அவன் வாழ்க்கையை தொடங்கும். அதாலதான் எண்ணம் போல வாழ்க்கை, மனசு போல வாழ்க்கை நாங்க பாடல்கள் கருத்துக்களை பழைய விதங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் உணர்வு, அதாவது மனது நில, மனோபாவம், பார்வை, செயல், தாக்கம் திரும்ப உணர்ச்சியா மாறும். இப்ப பாருங்க, அன்பும் ஒரு உணர்ச்சி தான். அதால யாருக்கும் பாதிப்பா இல்ல. அதே நேரம் கோபமும் ஒரு உணர்வு தான். அதால எது நன்மையா? தனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை. பாருங்க, இவர் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. வேலைக்கு போனதுல இவர் என்ன செய்யறாரு, இவரை கொஞ்சம் கோபமா கதைக்கிறார். உன்னோட லேட்டா வந்துட்டேன் எல்லாரையும் ஏதோ செய்தோன்னு பேசுறாரு. ஆனா இது இவர் இதுல பிழை விட்டு இருக்கலாம், இல்ல சில வேலை பிழை செய்திருந்தா இவர் அதை சாதகமா எடுத்திருக்கலாம். என்ன சரி, அவர் எந்த நன்மைக்கு தானே சொல்றாரு, நான் பிள்ளை இந்த பிள்ளையை நான் விடக்கூடாது ரெண்டு நினைக்கலாம், அது நல்ல எண்ணம் இல்ல. அதை விட்டு போட்டு இவர் இவரை தானே இப்படி கூடாம கதைச்சிட்டாரு, ஏசிட்டாரு, அதை நினைச்சு 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 கவலைப்பட்டாருன்னா அதை என்ன செய்யணும்னா இவரை பாதிப்புக்குள்ளாக்கு. சரிதானே, இவர மனநிலைய பாதிப்புக்குள்ளாக்கு. அப்ப ரெண்டு விதமா பார்க்கலாம். இல்லைன்னா சரி, அவர் சொன்னது நல்லதுக்கு தானே, நான் இதை மாறும். இல்ல அதெல்லாம் பிழை இல்ல, பிளவிடாம இவர் சொன்னா கூட இவர் சரி, அவர் ஏதோ தந்த நிலைமையில என்ன அப்படி கதைச்சிட்டு நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அதுலயே விட்டு இருந்தா பாருங்க, அடுத்த கட்டம் இவர் என்ன செய்யற, போதை கடுமையாகி இந்த கவலை. அப்ப இங்க போதை கடுமையாகி இவர் அவர் அதுல மனைவியில அந்த தாக்கத்தை செலுத்த, மனைவி பிள்ளை பாதிப்புக்குள்ள, இந்த ஒட்டுமொத்தமா இந்த குடும்பமே பாதிப்புக்குள்ள. காரணம் இந்த கோபத்தை எதிர்மறையான குணத்துக்கு உள்ள இவர் ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டாரு. அப்ப இதுல அவர் சகிச்ச பொறுத்து போயிருந்தா இந்த குடும்பத்துக்கு இந்த நிலை வந்திருக்காரு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அர்த்தம் சக்திகள் நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடவுளை சர்வ சக்திவான் என்று சொல்லுவோம். அப்ப பரம தந்தை, கடவுள் பரம தந்தை என்று சொல்றது எல்லாருக்கும் உயர்ந்த தந்தை, அப்பாதான் அது. அப்ப அவரை நாங்கள் இந்த உடல் இல்ல ஆத்மாண்ட விழிப்புணர்வோட இருந்த அவரை நான் நினைவு செய்யும். எனக்குள்ள பாருங்க, விஸ்தாரத்துல இருந்து விடுபடும் சக்தி, சைத்து கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பிரித்தறிகிற சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, புலநடக்கும் சக்தி என்று 8 சக்தியும் தானா வேறு. உதாரணத்துக்கு பாருங்க, சைத்து கொள்றதுன்னா மன்னிச்சு. இப்ப எனக்கு ஒரு ஆள் ஒரு தீமையை செய்துட்டு, சரி என்னால அவர் முன்னால வர மன்னிச்சு சகிச்சு அவரை ஏற்றுக்கொள்ள முடியல ரெண்டா, எனக்கு அப்படி ஒரு நடைமுறையா உணர்வு பூர்வமா வரையலன்னு தானே. ஆனா நான் இதை செய்ய 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 எனக்குள்ள இந்த அளவு குணம் இயல்பா வேற. அப்ப நல்ல குணங்கள் தானே. இந்த அடையாளமா தான் சக்திக்கு 8 கரங்களை பக்தியில காட்டி ஒரு மனுஷருக்கு 8 கை இருக்கலாது தானே. நான் யார் என்ற ஒரு தெளிவு எங்கள் எல்லாருக்கும் வேணும். நாங்க எல்லாரும் நான் யார் என்ற எங்களோட பேரை சொல்லுவோம், ஊரை சொல்லுவோம், நான் இன்னாற்றமாக இல்லை இந்த பட்டங்கள் பதவிகளை தான் சொல்லுவோம். பாருங்க, இதெல்லாம் இந்த உயிர் போயிட்டா அந்த பட்டம் இருக்கா, பேர் இருக்கா, பதவி இருக்கா, எதுவுமே இல்லை. அப்ப நான் யாருண்டா, நான் ஒரு உயிர் சக்தி ஆத்மா. நான் ஒரு விஞ்ஞானியா இருக்கல, நான் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த மூளை ஊறி ஆத்மா இல்லாடி இயங்குமா இல்லதானே.
அப்ப நான் இங்க ஹீரோ ஆத்மா நான் தான். நான் என்று சொல்றதே ஆத்மா ஐயன் நான். எந்த கை எந்த கால் என்று தான் சொல்றேனே தவிர நான் கால் நான் கை என்று சொல்றல தானே. அப்ப நான் ஆத்மா இந்த உடல்ல இருந்து வேறுபட்ட ஒன்று. இப்ப எப்படி நான் கார்ல போய் கொண்டிருந்தோம், நான் காரன்னு சொல்ல மாட்டேன், ஆனா காரை ஓட்டுறது நான். அது மாதிரி நான் இந்த உடல் என்ற வாகனத்தை நான் செலுத்துறேன், நகர்த்தி கொண்டு போறேன், இந்த புலனங்கங்களால எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு உயிர் சக்தி ஆத்மா. அப்ப எப்படி வாகனம் வந்து எந்த கொண்ட்ரோல்ல பிரேக்கோ ஆக்சிலேட்டரையோ கொண்டு நான் தேவையான இடத்துக்கு போய் வரேன். அப்ப அது மாதிரி தானே நான் இந்த புலன்களை இந்த கட்டுப்பாடுல வச்சிருக்கணும். இப்ப அப்படி இருக்கா இல்லதானே. அதாலதான் இன்னைக்கு தற்கொலையில இருந்து, வீட்டுல உள்ள பிரச்சனையில இருந்து, எங்களோட சமுதாயத்துல உள்ள இருந்து, உலக நாடுகள்ல உள்ள பிரச்சனை காரணமே இதுதான். பாருங்க, இந்த ஐம்புலன்கள் தான் எங்களோட மனநிலையை பாதிப்புக்குள்ளாது. கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இது எல்லாமே. அப்ப இத வந்து நான் சுயமா நான் ஆரண்டு உணர்ந்து நான் இதை கட்டுப்பாடுல கொண்டு இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துவேனே இருந்தா இந்த வாழ்க்கையை போகுமே வெற்றியா. இப்ப நான் யாருன்றவனுக்கு நான் ஒரு ஆத்மா, யாருன்றது உணர்வு. நீங்க பாருங்க, அப்ப இதுல நாங்க அதுல பார்த்துட்டேன் நான் யாருங்க. அப்ப நான் எப்பவுமே அழியாத ஒரு ஒளி புள்ளி இந்த இரு புருவத்துக்கு மத்தியில இருக்கிற பாருங்க. தீபம், ஆத்ம தீபம் அணையாது, உடல் தான் அழியும், ஆத்மா திரும்ப திரும்ப இன்னொரு புறமும் எடுக்கு. அப்ப இந்த உடலுக்கு வந்து ஆத்மா தான் சக்தியை வழங்கி கொண்டு இருக்கு. பாருங்க, சாதாரணமா நான் உடலை குளிப்பாட்டுறேன், சுத்தப்படுத்துறேன், அதுக்கு நல்ல உடுப்பு போடுறேன், போசாக்கான சாப்பாடு சாப்பிடுறேன், நாளைக்கு இந்த உயிர் போட்டா அந்த உடம்புல ஒரு சில பொறுமதி. அப்ப முழுக்க இந்த உடலை இயக்குறது இந்த ஆத்மா தான். ஆனா அதுக்கு நாங்க என்ன கொடுக்குறோம், என்ன தேவை என்றே தெரியாது. அப்ப ஆத்மாதான் சந்தோஷமா இருக்கிறதும் ஆத்மாதான், கவலைப்படுறதும் ஆத்மாதான், நல்லது கட்டதை சிந்திக்கிறதும் ஆத்மாதான், கோபப்படுறதும் ஆத்மா. இந்த மனம், இந்த புத்தி, இந்த நடவடிக்கை எல்லாமே ஆத்மா. இது வெறும் அதான் நீங்க கார பாருங்களேன், எங்க போனாலும் போவீங்க, தெய்வத்த கையெல்லாம் இருக்கு, அவர் முடிவெடுக்கிறதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஆத்மா தான் இந்த உடலை கொண்டு இயக்குறார். இது வெறும் இடம் போதும். அப்ப இதுல இருந்து எனக்கு சரியா சக்தி வரும். ஆத்மா என்ன செய்யணும், நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், நன்மை தரக்கூடிய எண்ணங்களை மட்டும் உருவாக்க தன்னை பழக்கப்படுத்த. எதிர்மறையான வீணான எண்ணங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்படி எங்களை வந்து செயலிழக்க வைக்கிறது, கவலைகள் துன்பத்தை தந்து எங்களுக்கு ஆபத்தை கொடுக்குது. பாருங்க, உதாரணத்துக்கு சூரியன் வந்து எல்லா இடமும் ஒளிய கொடுக்குது. இங்க பாருங்க, அதே நேரம் நான் வீட்டு கதவுகளை பூட்டி வச்சுக்கணும், எனக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லேன். அந்த ஒளியை நான் எடுக்கணும்னு சொன்னேன், எனக்கு கிடைக்கணும், நான் வீட்டு கதவை எனக்கு திறந்து விடணும் என்ற விழிப்புணர்வு எனக்கு இருக்கணும். அதே மாதிரி தான் எப்பவுமே எந்த அமைதி சந்தோஷத்துக்கு நான் ஆரோக்கியமா எப்பவும் இருக்கணும்னு சொன்னேன், நான் ஆத்மாண்ட விழிப்புணர்வு இருக்கும். அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லாம நாங்க மற்ற பராமரிப்புல கொடுக்குறதுதான் வர விளைவு. இங்க பாருங்க, நான் ஆத்மான்னு பார்த்துட்டேன். அப்ப நான் இப்ப எனக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குறது எப்படி, எங்க இருந்து எடுக்கிறது, கடையில வாங்கலாம். அப்ப இப்படி பார்த்தோம்னா பாருங்க, மனது மூலமான தொடர்பு இங்க காட்டிருக்கு. இது காதை பாருங்க, நாங்க காதால ஒரு விஷயத்த கேட்கிறோம், கேட்க இன்னொரு கதைச்சு கொண்டோ, இன்னொரு யோசனையில இருந்து கொண்டோ, இல்ல இன்னொரு செயலை செய்து கொண்டோ நாம் வந்து ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுது. நீங்க கேட்குறீங்கன்னா உங்களோட போக்கஸ் முழுக்க இங்கதான் இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் நாங்கள் மற்ற பாருங்க, உதாரணத்துக்கு சட்டலைட்ல இருந்து ரிமோட்டை பாவிச்சு டிவியில நாங்க எல்லா நிகழ்வுல எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம், ஆனா கடவுள் தூரத்துல இருக்கிறார் எங்கேயும். அப்ப இது விஞ்ஞானம் சாத்தியம் என்றா நான் மனதன் மூலம் கடவுளை நினைக்கிறது மெஞ்ஞானம் சாத்தியம், சாத்தியம். எப்படி நான் இந்த புலனங்கங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சு கொள்ளணும், அது மாதிரி வெளிப்புற சூழல்ல இருந்து இந்த புலன்களை எல்லாத்தையும் நான் ஒருமுகப்படுத்தி இந்த எண்ணத்தை இங்க கொண்டு வந்து குவிச்சு நான் ஆத்மாண்ட விழிப்புணர்வோட இருந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் போது எனக்கு கடவுள சக்தி கிடைக்கும். நல்ல எண்ணங்கள், இந்த சக்தி கிடக்குற அந்த அடையாளமே இந்த எனக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகும். அந்த நல்ல எண்ணங்கள் வேற வேற எனக்குள்ள தீய எண்ணம் தானா ஆட்டோமேட்டிக்கா போகும். சரிதானே, கடவுளை நினைச்சா எனக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரும். இன்னொன்று அப்ப கடவுள் எங்க இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே, அதோட நல்லதை பொருளான இருக்கிற நினைச்சாதான் போய். அப்ப கடவுள் வந்து பரந்தாமத்துல இருக்கிறார். 3 உலகங்கள், சூட்சுமலோகம், இது பரந்தாமம், இதுதான் நாங்கள் வாழ்ற பௌதிக உலகம். அப்ப இங்க வந்து சூரியன், வான, நட்சத்திரம் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால செம்பன்னுற உலகத்துல பரமாத்மா இருக்கிறார். இவர் வந்து
ஒளி வடிவானவர் நாங்க படிச்சிருக்கிறோம். கடவுள் இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்லை எல்லாம் படிச்சிருக்கிறோம் தான். அப்ப இங்க இருக்கிற இவருக்கு தான் நாங்க சிவலிங்கம் அமைச்சு வழிபாடு செய்யறோம் பக்தி. ஆனா உண்மையா கடவுள் பரந்தாமத்துல இருக்கிறார். இப்ப கடவுளை நாங்க சர்வ வியாபி என்று தானே படிச்சிருக்கிறோம். இப்ப சர்வ வியாபி என்றா அப்ப சூரியன் நாங்க எங்க பார்த்தாலும் சூரியனை காண்கிறோம். அப்ப சூரியன் எல்லா இடமும் இருக்கா? இல்ல தானே. அதே மாதிரி கடவுள் வந்து ஒரு இடத்துல பரந்தாமத்துல அவர் இருப்பார். அவர் இந்த தூய்மையற்ற உலகத்துக்கு எல்லாம் இருக்க மாட்டார். இங்க இருந்து நாங்க இப்ப ஏழுமலைக்கு போனாலும் சரி, சிவனொளிவாத மலைக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு அனுமனை பார்த்து வணங்கினாலும் சரி, நாங்க கடவுளை நினைச்சு அங்க வழிபாடு செய்யும் போது அந்த உருவத்தின் மூலமாக கடவுள் எங்கட வேண்டுதலை நிறைவேற்றும். கண்டிப்பா இந்த உணர்வை வச்சு கடவுள் எல்லா இடமும் இருக்கிறாருன்னு நாங்க நம்பிட்டோம். ஆனா உண்மை வச்ச இருப்பிடம் இது. அதே நேரம் ஆத்மாக்கள் பார்த்துனாங்களானே, நாங்களும் அப்பா பிள்ளையா இவரோட இருந்தாங்க ஆத்மாக்கள் தானே. இதுதான் எங்கள் எல்லாத்த வீடும். இங்க எங்களுக்கு பௌதியமா இருக்கிறது, பௌதியமா சரீரத்துக்குரிய அப்பா. அப்ப இங்க இருந்துதான் நாங்கள் இந்த பூமிக்கு பாகத்தை நடிக்க வாரம், திருப்பி நாங்க அங்க போறோம். அப்பா அம்மா எங்களை கூப்பிட்டதும் இல்லை, அவையா அனுப்புறதும் இல்லை. கடவுள்லாம் நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. திரும்ப நாங்க எங்களோட பாகத்தை நடிச்சு முடிய போறோம். அதுதானே. பாருங்க, இதை வந்து பார்த்தா நிகழ்வுகளின் சுழற்சி. சரிதானே. அப்ப நாங்கள் எப்படி போறோம், எங்க போறோம்? இங்க பாருங்க, ஒரு மனுஷன் பிறந்து வயோதிபராகி திரும்ப அவர் சரீரத்தை விடுறார், அதான் மரணம். திரும்ப இன்னொரு ஆத்மா அவர் இன்னொரு தடவை பிறப்பார். இதுதான் இயற்கை. இப்ப பாருங்க, மழை பெய்யுது, நீராவியாகி கடல் நீர் புறம்ப மழையா பெய்யுது. ஒரு மரம் முளைச்சு அதுக்கு ஒரு ஆயுட்காலம், அது பட்டு திரும்ப அந்த விதையிலேருந்து இன்னொரு மரம் முளைக்கும். 12 மணித்தி அலைஞ்சு செல்ல திரும்ப கடிகாரம் அப்படியே சுத்தும். வாரத்துல 7 நாட்கள் திரும்ப அதே வருது. 12 மாசம், ஒரு வருஷம், எத்தனை வருடம் போயிருக்கும். இதெல்லாம் அமைச்சு கொண்டது மனுஷன் தான். அப்ப அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குத்தானே. அது முடியாதாண்டு மீள் சுழற்சியா வந்து கொண்டுதானே. அது மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கு. ஒன்று தொடங்கி 5000 வருடம் முடிய இந்த உலகம் திருப்பி ஒன்று வரணும். இதை சிலது நாடக சக்கரம் என்று சொல்லி. சரிதானே. இந்த உலகம் பூமியை காட்டுப்படுது. நாங்க இப்ப கலியுகத்துல இருக்கிறோம் தானே. இப்ப கலியுகம் பாருங்க, துவாபர யுகம், திரேதா யுகம், சத்தியயுகம். நாங்க 3ஐயும் தாண்டி கலியுகத்துல வந்து நிக்கிறோம். இதுக்கு நாங்க இப்படி போகலாம். அப்ப இனி நாங்கள் அந்த சுழற்சியின் படி கலியுகத்தை தாண்டி சொர்க்கத்துக்கு தான் போகணும். இது ரெண்டும் சொர்க்கமா இருந்தது. சொர்க்கம் மட்டும் வானத்துல இல்லை. இந்த உலகம் தான் பழைய உலகமா போயிட்டு. அப்ப இப்ப நாங்கள் கலியுக கடைசி அப்ப 5000 நெருங்கிட்டோம் தானே. அப்ப 5000 நெருங்கிக்கதான் இந்த 2 உலகம் சந்திக்கிற இடத்தை சொல்றது சங்கம யுகம். 100 வருஷம் இங்கதான் கடவுள் வந்து பூமிக்கு இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் இது. தானே நாங்க பார்த்த நாங்கள் ஆத்மாவின் உண்மை தர்மமும் பொய்யான தர்மமும். அப்ப நாங்க எல்லாத்திலும் பார்த்துட்டு வரோம். நான் இந்த சரீரம் இல்ல ஆத்மான்தானே பார்த்துட்டு வரோம். அப்ப பாருங்க, இவர் இதுல இருந்து தான் ஒரு ஆத்மான்ற விழிப்புணர்வோட இருந்து பரமாத்மாவை நினைவு செய்கிறார். இதுதான் யோகம். யோகம் என்றா இப்ப நான் உங்களை நினைச்சாலும் யோகம் தான். யோகம் என்றா இணைப்பு, தொடர்பு, நினைவு என்றெல்லாம் சொல்லலாம். அப்ப இவர் இப்படி செய்யறதால பாருங்க, மன நிறைவான வாழ்க்கை, பற்றற்ற நிலை, சுயநலமற்ற நிலை, ஆரோக்கியம், ஆத்ம உணர்வு, தூய்மை, அமைதி, ஆன்மீகம், இவ்வளவும் அவருக்கு படிப்படியா வந்து எவ்வளவுக்கு செய்யறாரோ அந்த அளவுக்கு நிறைவா இருப்பாரு. அதே வெளியிலும் வந்து நிறைய யோகங்கள் படிப்பிக்கணும். ஆனா இவர் யோகம் செய்து கொண்டும் இவருக்கு வந்து வாழ்க்கையில ஆசை, பற்று, அகங்காரம், வேதனை, சரீர உணர்வு, தூய்மையின் கோபம் என்று சொல்லி இவ்வளவும் கவலை இவ்வளவும் இருந்தா இது சரியான யோகமா? இல்ல. யோகம் என்றா நான் ஒரு மேலான பொருளோட தொடர்பு கொண்டு ஒரு நன்மை அடையதான் என்ற நோக்கம். அப்ப திரும்ப திரும்ப இந்த நிலைண்டா இது போய் சரிதானே. இலகு யோகம், ராஜ யோகம். இங்க நாங்கள் கற்பிக்கிறது வந்து ராஜ யோகம். அதாவது நாங்க உங்களுக்கு 2வது பாடத்துல பார்த்தனாங்க, நான் ஒரு ஆத்மா, என்ற புலன்களை நான் கட்டுப்பாடுல வச்சிருக்க தெரியும். அப்ப ராஜ யோகம்னா முதல் நான் எனக்கு ராஜாவாகணும், எந்த புலன்களுக்கு நான் அதிபதியாகணும். விளங்குச்சு தானே. அதாவது எந்த கண் என்ன முறை பார்க்க கூடாது, எந்த வாய் என்ன முறை பேசக்கூடாது, எந்த மனம் வந்து தேவையில்லாத சிந்திக்க நான் விடக்கூடாது. இப்ப நான் எனக்கு ராஜாவாயினத்தான் மற்றவங்களை நான் கட்டுப்படுத்துறேன். அதைத்தான் ராஜ யோகம் என்றது. இலகு யோகம் என்றா
இப்ப நாம் வந்து இறை தந்தை, உலகத்துல உள்ள ஆத்மாக்கள் எல்லாருக்கும் கடவுள் அப்பா. அப்ப நான் பௌதியமா இந்த அப்பாவை நினைக்க போறேன். அதுக்கு நான் இடம், காலம், நேரம் எல்லாம் ஏதாவது பணம் செலவழிச்சு போய் இருந்தா நினைப்பேன். புத்தியால எங்க இருந்தாலும் என் அப்பாவையோ மனைவியோ பிள்ளையோ நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் கடவுள் எங்களோட அப்பாவை நினைச்சு என்னால அப்படி நினைக்க முடியல? கஷ்டம் தானே. நாங்க அப்படி சரீரத்துக்குள்ள வந்து பழகிட்டோம். ஆனா இப்ப நாங்கள் இங்க படிப்பிக்கிற பயிற்சி இதுதான். எங்கட தியான முறை என்பது நான் என்ன தொழிலை செய்தாலும் நான் வாகனத்துல போகலாம், நான் எல்லாம் குளிக்கலாம், சமைக்கலாம், எந்த தொழிலை செய்தாலும் எந்த புத்தி வந்து நான் ஆத்மா அந்த பரமாத்மாவோட தொடர்பு ரெண்டு டோச் ஒன்னோட கனெக்ட் பண்ணிக்க பாருங்க. அப்படி நான் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னோட ஒன்று தொடர்பை ஏற்படுத்தும் போது எனக்குள்ள வந்து ஒரு மன நிறைவு, அமைதி, சந்தோஷம், நான் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் வெற்றிகரமா முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மரத்துக்கு நாங்க அப்பப்ப தண்ணிய ஊத்தினாத்தான் அது என்ன செழிச்சு பூத்து காய்ச்சி கனிய கொடுக்கும். அப்ப எனக்கு நினைவு வார நேரம் ஊத்த அது பட்டே போகும், உயிரோட இருக்கு. அதே போலத்தான் இங்க வந்து கீரோ ஆத்மா. ஆனா இதை நாங்க நம்புறோம், மரணம் வாழ்க்கை என்று நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆத்மா தான் என்ன செய்தா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கு. அப்ப இதுக்கு சரியான போசாக்கு வேணும்னு சொன்னா கண்டிப்பா இதை நாங்க வேறு எங்கேயுமே போய் வாங்கிடுவோம். இவரோட நாங்களுக்கு சரியான கனெக்ஷன் பண்ணும். அதான் போனுக்கு வந்து ஹோம் சாட்சியில இருந்தா தான் போனை யூஸ் பண்ணலாம். ஒரு வாகனம் அதுக்கு முடிய பெட்ரோல் ஊற்றினா தான் அது வேலை செய்யும், ஓடும். அதே மாதிரி தான் நாங்க ஆத்மாவை எப்பவுமே பரமாத்மாவோட இணைச்சி வச்சிருந்தா நாங்க ஒரு முழு நிறைவான வாழ்க்கை வாழலாம். ஒரு கடவுள் பாருங்க, நம்மளோட உலகம் ஒரு குடும்பம். இன்னைக்கு பாருங்க, இங்க இப்ப சீக்கியம், புத்த மதம், ஹிந்துசியம், இஸ்லாம், கிறிஸ்டியனியம் எந்த மார்க்கத்தினூடாக போட்டோம் இந்த கடவுள்கிட்ட தான் போறோம். அப்ப இவங்க இதுல நாங்க ஒவ்வொரு மார்க்கத்துல, அதாவது என்ன சொல்றது, இவங்க எல்லாம் அவங்களுக்கு இடையில உள்ள செக்யூரிட்டி மேன். அப்ப எங்களுக்கு இப்ப இவரோட நேரடி கனெக்ஷன் வந்துட்டு, அப்ப எங்களுக்கு ஏன் இனி இவன் நாங்களே இப்படி அலைஞ்சு திரிவா தேவையில்லை தானே. அப்ப இவியல் வந்து இடையில இவர்கிட்ட இருந்து கேட்டு எடுத்துதான் இவ எங்களுக்கு தர வேணும். அப்ப நாங்கள் இப்ப நேரடியா இவர்கிட்ட பெறுறதுதான் எங்களுடைய இந்த தியானம். அவன் சத்திய யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில ஒரு வெள்ளையாறு யுகம் காட்டினன் தானே, அந்த சங்கம யுகத்துல நாங்கள் இப்படி முயற்சி செய்து இந்த சொர்க்கம் என்று காட்டினன் தானே, இதுதான் அந்த சொர்க்கம். அப்ப இனி இந்த கலியுகம் முடிய இப்படி சொர்க்கம் தான் வரும். இதைத்தான் நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால நாங்கள் வந்து எல்லாருக்கும் இதை பற்றி என்னன்னு சொல்லி நாங்கள் இப்ப அறிமுகம் தான் இதுல கொடுக்குறோமே தவிர, இது வந்து 7 நாள் பாடம். ஒரு பாடத்துக்கு வந்து 1 மணித்தியாலம் தேவைப்படும். இதை வந்து நீங்க உங்களோட நிலையங்கள்ல போய் நீங்க முழுமையா பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வேணும்னு சொன்னா நீங்க அங்க போய் முழுமையா இந்த 7 பாடத்தை எடுத்தா தான் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் எல்லாரையும், அதாவது எங்களோட கடவுளை தேடித்தான் நாங்கள் எல்லாரும் அமைதி சந்தோஷத்துக்கு ஆளுங்க. அப்ப நாங்க யாரு, என்ன செய்கிறாங்க, எங்களோட நோக்கம் என்ன என்ற ஒரு அறிமுகத்தை தான் நாங்க இங்க மேலதிகமா நீங்க உங்களோட நிலையங்கள்ல, உங்களோட இடத்துல உள்ள நிலையங்கள்ல, இது உலக நாள்ல எல்லா இடமும் எல்லா மொழியிலும் இருக்கு, போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. கடைசி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களோட யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு? இதுல வந்து நீங்க வந்து ஒரு உங்களுக்கு இதை கேட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்த ஒரு நல்ல நோக்கம் தான் எடுக்கிறீங்க. அதனால கண்டிப்பா இது வந்து முதல்ல இதை பற்றி நிறைய பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க, எங்களோட நிலையங்கள்ல வந்து எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் லட்சுமி நாராயண அன்னதான மண்டபம் கொண்டு வச்சிருக்கிறோம், அங்க வந்து வந்த வேலை வந்து கதைச்ச வேலை. இப்ப இந்த படமே வந்து நாங்கள் இப்படி முயற்சி செய்யறதால நாங்கள் இப்படி ஆகலாம். இவையே இப்படி முயற்சி செய்தான் ஆனவங்க. இது வந்து டீப்பான ஆழமான விளக்கத்துக்கு நாங்கள் 7 நாள் பாடம் எடுக்கிறோம். நாங்கள் சோட்டா இப்படி இந்த கிரௌட்டுக்கு நாங்க முழுசா விளங்கப்படுத்துறோம். என்ன பேர்? அதான் நாராயணர், லட்சுமி நாராயணர். லட்சுமி நாராயணர். இப்படி அவங்க இப்படி முயற்சி இப்படி நம்ம அப்படி இந்த தியானம் செய்யுது, இவரை நினைவு செய்தான் ஆத்மா என்ற விழிப்புணர்வோட பரமாத்மா நினைவு செய்துதான் அவங்க இப்படி வந்தவங்க, முழுமை நிலை அடைஞ்சவங்க, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்க. அதால அவங்க தெய்வங்களா தேவர்களா போற்றப்படுறோம். அவ மனுஷனின் தேவன் ஆகலாம். முதல் கடவுள் யார்? முழு முதல் கடவுள்லாம் பரமாத்மா சிவன். பரமாத்மா சிவன் என்று
ஆனால் உலகத்தில் முதல் கடவுள் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க சொல்லினாங்க. நாராயணர் தான் முதல் கடவுள். அவரை என்னென்னு சொன்னால் காக்கும் தெய்வம், அழைக்கும் தெய்வம் என்ற மும்மூர்த்திகளும் இந்த அதுதான் உலகத்தை நாங்க ஆண்டு உங்களுக்கு கொண்டிருக்கிறோம். சொல்லியிருக்கோம். இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் கண்டிப்பா நீங்க இங்க ஒரு நிலையத்துல போய் நீங்க முறைப்படி படிச்சீங்கன்னா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்கு. ஏன்னா நாங்க இதை உங்களுக்கு ஷார்ட் கட்டிலானே வாரோம். ஒரு நாளைக்கு ஒரு பாடத்துக்கு 1 மணி நேரம் செலவழிக்கிறதா நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முடிக்கிறோம் இல்லோ 1/4 மணி நேரத்துக்கு. இருந்தாலும் நான் ஒரு நாராயண பக்தன். ஏனென்றா இந்த நாராயணரை இவங்க தேவர்கள், அவருக்கு உருவம் இல்லை. அப்ப அவரை வந்து நான் முடிச்சுக்கொள்வோம். சரி, நன்றி. எல்லாருக்கும் நாங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல நாங்கள் போட்டு நீங்க கண்டிப்பா இதை நீங்க இந்த நிலையத்துல போய் முறைப்படி முழுசா கேட்டீங்கன்னா இதை நீங்க முழுசா எடுத்து முழுசா பயன்படக்கூடிய மாதிரி யூடியூப்ல போடலாம். சரி, ஓகேங்க, நன்றி. எங்களோட லட்சுமி நாராயண அன்னதான மண்டபம் ஒன்று வச்சிருக்கிறோம் கைட்ஸில், ஊர்காவத்துல. அப்போ அங்கே வந்த இடத்த காய்ச்சினாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். இன்றைக்கு எங்களோட சமயம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கு நினைக்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறது நல்ல விஷயம், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு. 2 வருஷத்துக்கு முதல் தானே ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் அங்கால ஒரு பெரிய இதொண்டு செய்தது, அது அரசியல் ரீதியாக அந்த ஏழுமலை அவர் கொஞ்சம் தடை செய்து அத்திவாரமெல்லாம் போட்டிருக்கிறார். அதால இது இப்போ அத்திவாரம் போட்ட பிறகு கட்டப்பட இல்லை. காரணம் அது இதை நிரந்தரமாக்கிடுவாங்கன்ற ஒரு இதான் காரணம். என்னன்னு சொன்னால் இது சிங்களவற்ற பிரதேசம். இது அதுதான் இது உண்மையான. நான் நேற்று ஐயா போட்டி கண்ட இடத்தான் இந்த விஷயத்த அறிஞன். இது சிங்களவற்ற பிரதேசம். இந்த சிங்களவற்ற பிரதேசத்துல இந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்து அப்பயே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சவங்க பிரிட்டிஷ் தான். இதை எங்களை இதோட இயங்க சொல்லியும் எங்களுக்கு பாதுகாப்பு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லியும் பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டால தான் இதை செய்கிறாங்களாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது இப்போ நாங்கள் பொசனுக்கும் வச்சது கிட்டத்தட்ட அதில் ஒரு 10,000 பேர் வந்தாங்க. இப்போ இது 10ஆம் தேதி தொடக்கம் தான் இது இருக்கு, நாளையோட முடியும். ஆனால் இது தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து இதை தரிசிக்கலாம். இது மாதிரி நாங்கள் இந்த கொக்கட்டிச்சோலையிலையும் இதே மாதிரி அமைப்பு இது வச்சிருக்கிறோம். மற்றது சிவனொளி பாதம் மேலே அடிவாரத்தில் நல்ல தண்ணி என்ற இடத்துலையும் வாரான ஒரு இது வச்சிருக்கிறோம். நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். மற்றது பாசுக்குடாவிலையும் ஆட்களறி அண்டு அதுவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். வராக பல இடங்களில் நாங்கள் இதை இது பண்ணி வரோம். நாங்கள் பார்த்து நாங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் எல்லாமே. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போய் கொண்டிருக்கிறோம். நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் நாராயணர், இன்னொரு ஆளை கேட்டால் இன்னொரு சொல்லுவேன் அல்லாண்டு, இன்னொரு ஆள் ஜேசு. இப்படி பல நோக்கங்களில் உள்ள ஆக்கள் ஒரே நோக்கத்துக்கு வாரது நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் கடவுள் உண்டு என்ற நான் நம்புகிறேன். எல்லாரும் நம்ப வேண்டிய விஷயம். நான் நம்புகிறேன் கடவுள் ஒன்று தான், வேறு கடவுள் என்று சொல்றதுக்கு இல்லை. இது பிரம்மகுமாரி இனம் மதம் மொழியில அப்பாற்பட்டது. இப்போ உலகத்துல 140 நாடுல இருக்கு. இந்தியாவில தான் அதனுடைய தலைநகரம் இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு மேல இதை தொடர்றாங்க. இது பண்ணிப்படுகிறாங்க. இது மொன்றாகலையிலையும் சொந்தமாறு இது உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை, வாடகை. இது மிச்சம் குறைஞ்ச வாடகை தான், 30,000 தான் சும்மா வந்தவங்க. நல்ல விஷயம் ஐயா. உங்களோட யூடியூப் சேனல் லட்சுமி நாராயணா. ஏன்னா நான் லட்சுமி நாராயணா பக்தன். லட்சுமி இல்லை ஃப்ரெண்ட். நான் லட்சுமி நாராயணா எல்லாம் பெற ஆசைப்படையில்லை. அவற்றை பாலனியில் ஒரு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு
பாக்கியம் கிடைச்சாலே அது எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு இது. எங்கட சென்டர் இது எல்லாம் லட்சுமி நாராயணன் சிலையைத்தான் வச்சிருக்கிறோம். மட்டக்களப்பிலையும் சரி, ஈச்சிலம்பட்டு அந்த இடங்கள் கூடுதலாக. சரி, பகவான் எப்பயும் யாருக்கும் குறவிட்டதில்லை, குறவிடுவதும் இல்லை. அதே போல் இது உண்மையிலேயே இது வந்த ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து நாங்கள் பிரபுபாதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இஸ்கோன் அவற்றை இதில் நாங்கள் வழி பெற்று கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. உங்களை சந்தித்ததையும் எங்களோட பெரிய பாக்கியம். உங்களை சந்தித்ததும் எங்களுக்கு இன்றைக்கு முதல் மலை ஏற போகும்னு சொல்லி போகும்போது உங்களை சந்திச்சு இதில் உலகம் மறைஞ்சு கொண்டது பெரிய விஷயம். இதில் கணக்க விஷயங்கள் நாங்கள் தெரியாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் இருந்து வெளியேறணும் எல்லா மக்களும். உண்மையிலேயே உங்களோட சேவை இன்னும் வர இந்த பகவான் நாராயணரை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி.